நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்ந்தபோதும் அவரது மறைவுக்கு பின்னரும் போட்டி என்று யாருமே அவருக்கு கிடையாது என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். நெருப்புடா திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ரஜினிகாந்த், யாரையும் விமர்சனம் செய்யும் போது அவர்களது மனம் புண்படாத வகையில் உரிய வார்த்தைகளால் விமர்சனம் செய்ய வேண்டும் என சிறு கதை ஒன்றை கூறி வேண்டுகோள் விடுத்தார். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் நினைச்சேன், சிவாஜி சார் இருந்திருந்தா தாடி பார்த்து என்னடா எனக்கு போட்டியான்னு கேட்டிருப்பாங்க. அவருக்கு போட்டி அவர் இருக்கும்போது யாருமே இல்லை, இனிமே கூட யாரும் கொடுக்கவும் முடியாது. அது நீங்கள் விமர்சிக்கிறது அது உங்களுடைய வேலை. பட் அது விமர்சனம் செய்கிறது கூட அது எப்படி செய்யணுங்கிறது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் டிஃபர்ஸ். நீ வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிறது வேறு, சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது ஒரே விஷயம்தான். பட் அது எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஸோ இந்த கம்யூனிகேட் பண்ணுறதுல ஒரு ராஜா இருந்தானா, இந்த ராஜாவுக்கு புள்ளையே பொறுக்கலை. அவன் போகாத கோயில் கிடையாது, எங்கெங்கேயோ அதெல்லாம் பண்ணிட்டு அவன் எங்கேயும் கஷ்டப்பட்டு எங்கேயும் கேட்காத கடவுளே கிடையாது. சரி, ரொம்ப ஒரு 20-30 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அது எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் கூப்பிட்டான், ஜோசியர்கள்லாம் கூப்பிட்டு பாருங்க, கையை ஜோசியம் பாருங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் வேர்டு சொல்கிறாங்க, டெஃபினெட்லி ராஜா இவனால தான் உங்களுக்கு மரணம், இவன் உங்களை சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லி யுனானிமஸாக எல்லாரும் சொல்கிறாங்க. அது அப்படி தான் இருக்குது. இவங்கெல்லாம் கரெக்ட் இல்லையா, இவங்கெல்லாம் உள்ளே போடுங்க, அவங்கள உள்ளே போட்டு இந்த 10 நாளில் உங்கள் தலையெல்லாம் எடுத்துடுங்க அப்படின்னு ராஜா சொன்னான். இன்னொரு ஜோசியக்காரன் வந்தார், பெரிய ஜோசியக்காரன் அவர் ரொம்ப பெரிய ஜோசியக்காரர், அவர்கிட்ட காட்டலாம்னு சொல்லும்போது அவருக்கெல்லாம் என்ன நடந்தது தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் பார்த்தார், ராஜா நீ எல்லாம் ராஜாவும் கிடையாது, உன்னை விட 10 மடங்கு பெரிய ராஜாவாக இருப்பான் அவன், உன்னை விட பேரு புகழ 100 மடங்கு இருப்பான். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னால் அவன் குஷ் ஆகிட்டு, உங்களுக்கு என்ன வேணாலும் கேளு அப்படின்னு கேட்டான். அந்த ஜோசியக்காரங்களை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்ல வேண்டியமோ அது சொல்லணும். அது சொல்லிட்டு இவனாலே சாவடிக்கிற இவன் தான் சார் அதை கேட்கலாம். அவன் எப்படி ஆகிறான், அவன் ஜாதகம் தானே கேட்குறான், அது சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஸோ வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் பண்ணுறது கூட ஒரு மனுஷன் ஹர்ட் ஆகாமல் வார்த்தைகள் அது கரெக்டாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.